ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்த, அதாவது வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கிறவர். எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய பேச்சுகள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறவர். உடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு நீ பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையை, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பிரசனத்தை விளங்க பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வசனத்துக்காய் நன்றி. எல்லா கர்த்தாவே தயவுக்காய் நன்றி. எங்களை மன்னிக்கிற, ரட்சிக்கிற, விடுவிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி. நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று, ஆண்டவர் இதை செய்ய வேண்டும் என்று வார்த்தையின் மூலமாக நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறீர், மேன்மையாய் வைக்கிறீர். எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஜெப நேரத்தில், இந்த வேத வசனத்தை தியானிக்கிற நேரத்தில் எங்களோடு பேசும். இறுதிகள் விசாலமாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்கள் மூலமாய் ஆண்டவரே இந்த பூமியில வருகிறது. இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகள் விடுதலையாய் செல்ல அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உடைய இறுதிகளை திறந்திரன்னு ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் இந்த 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கவனிங்க, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. இந்த 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவை, அதாவது அவர் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்கு நிறைய வார்த்தைகளை இந்த 1ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் யோவான் மூலமாக பயன்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை என்னவாகலாம் வெளிப்படுத்துகிறார் என்பதை 1லிருந்து ஒரு 9-10 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை வார்த்தை என்று யோவான் சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. யோவான் இயேசுவை தெய்வீக, அதாவது பார்வையில தேவகுமாரன் யார் என்றால், அவர் வந்து யாரா இருக்கிறார் என்றால் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தைன்னு சொல்றார். அடுத்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அடுத்தது இயேசுவை ஜீவன் என்று சொல்றாரு. இயேசுவை அடுத்து என்ன சொல்றாரு? ஜீவன். அப்போ ஜீவன் என்று சொல்லிட்டு அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த ஜீவனுக்குள்ள ஒளி இருக்குது, அதுதான் இயேசு சொல்றாரு. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்படிங்க, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அடுத்தது ஒளின்னு சொல்றாரு. வார்த்தை, ஜீவன், அப்புறம் ஒளி. இப்படி இயேசுவை குறித்து இந்த அந்த வார்த்தைகளை அவர் வந்து சொல்லிக்கொண்டே வர்றாரு. அடுத்து சொல்றாரு, அந்த ஒளின்னு சொல்லிட்டு, இயேசு ஒளின்னு சொல்லிட்டு, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவர் ஒளின்னு மட்டும் சொல்லல, அவர் மெய்யான ஒளி. சொல்லுங்க, ஆண்டவர் ஒளி மட்டுமல்ல, எப்படிப்பட்டவர்? மெய்யான ஒளியா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஒளி என்ன செய்கிறது? மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மனிதனை, இப்போ இந்த பிரசங்கத்துக்கு நீங்க எப்படி தலைப்பு வைத்துக்கலாம்? ஒளியே ஒளி. அதாவது ஒளி என்பது என்னது? வெளிச்சம். ஒளி என்றால் அவருக்குள், இயேசுவுக்குள் இருந்த ஜீவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியால் வெளிப்பட்டது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி
ஒளியை இருள் மறைக்க முடியாது. இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவன், அந்த இயேசு ஜீவனா இருக்கிறார். இயேசுவுக்குள் இருந்து பிரகாசமான வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தை எந்த இருளும் மறைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஒளியை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த ஒளியை குறித்து சொல்லும்போது தி டெய்டி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் தெய்வீகம் பற்றி 1-2 வசனங்கள் சொல்லப்படுது. அப்போ 6-8 வசனம் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய முன்னோடி யோவான் என்று சொல்றாரு. அடுத்தது 9-10 வசனங்கள்ல கிறிஸ்துவனுடைய அதாவது நிராகரிப்பை பற்றி சொல்றாரு. கிறிஸ்துவ நிராகரிக்கப்படுகிறார் உலகத்தில் என்று சொல்லப்படும் தெய்வீக தன்மையினால. ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது என்பது 12-13 வசனம் வரைக்கும் சொல்லப்படுது. இயேசு ஏற்றுக்கொள்ளப்படும் போது அவர்களுக்குள்ள அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை என்ன செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். இங்கே வேத வசனம் தெளிவாய் குறிப்பிடுவது என்னன்னு சொன்னா, மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவரை யாரும் அவரை பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பிரகாசமாக்க யாரும் தேவை கிடையாது. வெளிச்சம் காட்ட தேவையில்லை. நல்ல கவனிங்க. இயேசுவுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு, அதாவது அவருக்கு விளக்கையாற்ற யாரும் தேவை கிடையாது. அவரே விளக்காக இருந்து இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு அவர் வெளிச்சம் காட்டி அவரே அடையாளம் காட்ட வைக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க. உலகத்துல தெய்வீத்துவம் என்ன, டெய்டி என்பது என்ன, தெய்வீக தன்மை என்ன? உலகத்துல ஒளி என்பதை ஒன்று வச்சுட்டு உலகத்துல என்ன செய்யறாங்க? அப்படியே கொஞ்சம் வாங்க. உலகத்துல ஒளி என்பதை எப்படி செய்யறாங்க? இருளுக்குள்ள ஒரு மூலையில ஏதோ ஒரு சிலையை செய்து வச்சுட்டு இவங்க ஒளியேற்றி அதை காண்பிக்கிறாங்க உலகத்துக்கு. இதுதான் தெய்வம் என்று. ஆனா நம்முடைய இயேசு அப்படி கிடையாது. இருளுக்குள்ள இருக்கிற ஜனத்தை, பாவத்துக்குள்ள இருக்கிற ஜனத்தை, அறியாமைகளுக்குள்ள இருக்கிற ஜனத்தை, தேவனை விட்டு தூரமா போன ஜனத்தை, பாவத்தோடு உணர்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தை, அநியாயத்தில் அக்கிரமத்தில் வாழ்கிற ஜனத்தை அவர் வந்து வெளிச்சத்தை, அவருடைய பிரகாசத்தை அவர்கள் மேல ஒழிக்க வைத்து அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று உலகத்துல வெளிச்சமாய் மாற்றுகிறார். இயேசு யாரும் வெளிச்சம் ஏற்றி இயேசு இவர் தான் பாருங்கன்னு சொல்ல வேண்டாம். அவர் உலகத்துல வந்து அநேகருடைய இருளை மாற்றி அவர்களை ரட்சித்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் விளக்காய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். மனிதனை பிரகாசித்து காண்பிக்கிறார் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் சிலை வைத்து விளக்கேற்றி பாருங்கள் என்று, இவர்தான் தெய்வம் என்று அல்லது இவர்தான் தெய்வம் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட இருளான இடத்துல இயேசு கிடையாது. அதனால அவருக்கு விளக்கு வெளிச்சமும் தேவையில்லை. அவரை எந்த உலகத்திலும் எந்த இருளும் அவரை மூடிவிட முடியாது. அவர் ஒளி, அவரே ஒளி, மெய்யான ஒளி. அல்லேலூயா. சும்மா ஒளி 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 என்று சொல்வதற்கு வந்தவர் அவர் அல்ல. மனிதனை வாழ்க்கை தன்னுடைய ஒளியினால பிரகாசிப்பித்து இவன் ஜீவனுள்ளவனாய் மாற்றி மனிதனை காட்டுவதற்கு வந்தவர் அவர். ஒளி ஒளின்னு சொல்லல. நிறைய இடத்துல ஒளி ஏற்றுறாங்க. அங்க போனா தீபம், அதான் வெளிச்சம் ஏற்றுறாங்க. எங்க சபரிமலைக்கு போனா தீபம் ஏற்றுறாங்க, திருவண்ணாமலைக்கு போனா தீபம் ஏற்றுறாங்க, இங்க போனீங்கன்னா தீபம் ஏற்றுறாங்க. பாரு, ஒளி வந்துருச்சு, ஒளி வந்துருச்சு. இவங்க ஏற்றுக்கிற ஒளியை மக்கள் பார்த்துட்டு வராங்க. அது தெய்வ தன்மை கிடையாது. மெய்யான ஒளி இயேசு. வேதம் சொல்கிறது மெய்யான தெய்வம் அவரே ஜீவ ஒளி இயேசு. அல்லேலூயா. அவர் வந்து சும்மா ஒளி ஒளின்னு சொல்லிட்டு போல, இருளான பகுதியில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து ரட்சித்து மனிதனை பிரகாசிப்பித்து காட்டும்படி வந்த ஒளி. அதாவது எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. பாருங்க, மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஒளி கிடையாது. அதில் இன்னும் ரொம்ப அழகாக சொல்லப்படுது. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கும்போது, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், நல்லா கவனிங்க, இதுல வந்து நிறைய விஷயம் இருக்குது. எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி. பிரகாசிப்பிக்கிற ஒளி வேற, மனிதனை பிரகாசிப்பிக்கிறது வேற. நீங்க விளக்கேற்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசுவுக்கு போட்டோ வைத்து ஒரு பக்கத்துல குத்து விளக்க வைத்து அதில் திரியெல்லாம் வைத்து வெளிச்சத்தை ஏற்றி இயேசுவே அந்த ஒளியினுடைய வாரன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அப்படிப்பட்ட தெய்வம் கிடையாது. அவர் மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்து பிரகாசிக்கிற ஒளியார். அதுவும் உலகத்துல இருக்கிற மனிதர்களை, அதாவது உலகம் பார்க்கிற விதத்துல அல்ல, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதாவது உலகத்துல ஒளியை பார்க்கணும்னா பணக்காரன்
அதிகமான பணம் வைத்திருக்கிறவன் வேகமா ஒளியில் போய் பார்த்துருவான். திருப்பதியில் போனீங்கன்னா பணக்காரனுக்கு ஒரு வழி இருக்கு, சரிங்களா? ஒளியில் பார்க்கணும், அந்த இருளுக்குள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கை ஏற்றி இதுதான் தெய்வம், பட்டாடை உடுத்தி அது உட்கார்ந்து கொண்டிருக்குது, மாலை போட்டுக்கொண்டு கண்ணெல்லாம் வைத்திருக்குது, தலையில கிரீடம், கழுத்துல நகையெல்லாம் போட்டிருக்குது, அதை போய் பாரு, இதுதான் உங்க தெய்வம்னு சொல்லி விளக்கை ஏற்றி அதை வைத்து காட்டுகிறாங்க. அதுக்கு பணம் இருந்தா என்ன செய்யலாம்? பணம் அதிகமா இருந்தா குறுக்கு வழியில போயிட்டு வரிசையில நிற்காம, மணிக்கணக்கா நிற்காம, நாள் கணக்கா நிற்காம குறுக்கு வழியில போயிட்டு பார்த்து வந்துடலாம். பணம் இருந்தால் தரிசிக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. குறுக்கு வழியில போயிட்டு பணத்தை காட்டிட்டு பாருங்க நான் உன்னை தரிசித்து சொல்லக்கூடிய தெய்வம் கிடையாது. நடக்க முடியுங்க. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நம்முடைய ஆண்டவர். பணக்காரனுக்கு மட்டும் பிரகாசத்தை காட்டுகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இந்த இயேசு இவரிடத்துல வருகிறவர்களை, இவரை ஆராதிக்கிறவர்களை, இவரை ஏற்றுக்கொண்டவர்களை, இவரை நம்புகிறவர்களை, இவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களை, இவருடைய வழியில் நடக்க விரும்புகிறவர்களை, அவன் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அந்த மனிதனை பிரகாசிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையில் இருக்கிறவர். அவர் ஜீவ ஒளியா இருக்கிறவர். ஆகவே இவரை யாரும் பிரகாசிப்பது என்னை பிரகாசின்னு சொல்லி தானா ஒரு மனுஷன் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் குறுக்கு வழியில வர நிறைய பணம் தர ஆண்டவரே என்னை பிரகாசித்து காட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டிய உண்மை தரிசிக்க வருவதற்கு ஒரு குறுக்கு வழியை காட்டுன்னு சொல்லி அவரும் கேட்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது அவரிடத்துல சொன்னாரு, உலகத்திலே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அப்படின்னா அது ஒரு விளக்கம் இருக்கு. விளக்க முடியுங்க அப்படின்னா என்ன மீனிங்? எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளின்னா பலசாலியா இருக்கலாம், பலவீனனா இருக்கலாம், படித்தவனா இருக்கலாம், படிக்காத படிப்பறிவே இல்லாத முட்டாளா இருக்கலாம், மேதையா இருக்கலாம், பெரிய ஞானமும் சிறந்த ஞானமும் ஒன்றுமே தெரியாத ஒரு பேதையா இருக்கலாம். நல்லா கவனிங்க. நான் உயர் குலத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல நான் தாழ்ந்த குலத்துல பிறந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். யாரா இருக்கலாம்? ஞானம் உள்ளவர்களா இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்களா இருக்கலாம், பணக்காரர்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், அறிவு நிறைந்தவனா இருக்கலாம், அறிவு குறைந்தவனா இருக்கலாம், திறமை மிகுந்தவனா இருக்கலாம், திறமை இல்லாதவனா இருக்கலாம். வேதம் சொல்கிறது யாரா இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிறவர்களை, அவரை நம்புகிறவர்களை, அவரை ஆராதிக்கிறவர்களை, முழுமனதோடு என் பாவத்தை மாற்று இயேசுவே என்று சொல்லக்கூடிய, உலகால் படிட்டு தெய்வமே எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை அவர் பிரகாசித்து உலகத்தில் காட்டுவதற்கு வல்லமை உள்ள தெய்வம். ஆகவே இந்த ஒளி மெய்யான ஒளி. இந்த ஒளி என்ன ஒளி? இந்த ஒளி யாரும் அணைக்கவும் முடியாது, எந்த இருளுக்குள்ள போட்டு மறைத்து வைக்கவும் முடியாது. எங்க இருந்தாலும் பிரகாசிப்பித்து அவர் வருகிற இடத்துல அவருடைய ஜனத்தை பிரகாசிப்பித்து காண்பித்து விடுவார். ஏன்னா பிரகாசிக்கிறதுக்கு தான் வந்தார். முக்கியமான ஒரு காரியம், சில காரியங்கள் நல்லா கவனிங்க. உள்நாட்டுக்காரன் கிடையாது, அயல்நாட்டுக்காரன் கிடையாது, நெட்டையானவன் கொட்டையானவன் கிடையாது, வெளுத்தவன் கருத்தவன் கிடையாது, பெருமுள்ளி சிறுமுள்ளியே கிடையாது, யூதனின் குலத்தும் கிடையாது, யூத குலத்தை சேர்ந்தவன் புரஜாதியனும் கிடையாது, இஸ்ரவேலன் பிரதேசத்தானவன் கிடையாது, விருத்தி சேதனம் உள்ளவன் விருத்தி சேதனம் இல்லாதவன் கிடையாது, வேதத்தை நன்றாய் வாசிக்க தெரிந்தவன் வாசிக்க தெரியாதவன் கிடையாது. அவரை விசுவாசிக்கிற எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்க அவரால் முடியும். பைபிள் அப்படி இருக்குதா? எப்படி இருக்குது? அந்த வார்த்தையினால அழுத்தப்படுத்தின மறுபடியும் உலகத்திலே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக அவர் வந்தார் அப்படின்னு போது நல்லா கவனிங்க. நான் பைபிளில் வருவேன் சரிங்களா? பைபிளுக்குள்ளே வரும். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்களேன். மத்தேயு யாரு? பெரிய ஒரு பட்டதாரி, படித்த ஒரு பெரிய ரெஜிஸ்டர்ட் ஆபீசர், வரி வசூல் பண்றவங்களுக்கெல்லாம் தலைவர். அவர் நிறைய படித்திருக்கிறவர். மத்தேயு நிறைய படித்து திறமைசாலி, டாக்ஸ் கலெக்டர். ஆனால் நீங்க பேதுரு யோவான் எடுத்துக்கொள்ளுங்க, படிப்பறிவே கிடையாது, மீனவர்கள் ஒன்றுமே இல்லை. தன்னிடத்துல வந்தவர்களே அல்லது தன்னால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே பிரகாசிக்கிற ஒளி. யோவானுக்கும் சரி, பேதுருவுக்கும் சரி, மத்தேயுக்கும் சரி, இவர்கள் எல்லாரும் பிரகாசித்து காண்பித்தாரா இல்லையா? இல்ல நீ படிக்கலப்பா பேதுரு, உடனே பயன்படுத்த முடியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு அறிவு கிடையாது, இன்னும் பேசாம இரு. யோவானே உனக்கெல்லாம் படிக்க தெரியாது, நீ பேசாம இரு. மத்தேயுக்கெல்லாம் சரி, வேண்டாம் நீ பேசாம இரு அப்படி சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கல. தன்னை நம்பி தன்னிடத்துல வருகிற, தன்னை ஏற்றுக்கொள்ள, தன்னை விசுவாசிக்கிற யாவரையும் பிரகாசிப்பிக்கிறார். இங்க ஏற்றத்தாழ்வே கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானவர், பட்சபாதமே இல்லாதவர். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற ஜீவன் எல்லாருக்கும் போதுமானதா இருக்குது. யாருக்கும் பத்தாது, இது போதாது, உனக்கு பத்தாதுப்பா, உனக்கு அறிவு கிடையாது, நீ ரொம்ப எளிமையான குணத்துல பிறந்துட்ட, உனக்கு ரொம்ப உனக்கெல்லாம் பண்ற அளவுக்கு நீ பலசாலி கிடையாது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல பிரகாசம் குறைவா இருக்கிறதாக இல்லை. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் அந்த மெய்யான ஒளி. ஆமென்.
இப்போ அனைவரையும் பிரகாசிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. யாரா இருந்தாலும் தொற்கால் எடுத்துக்கொள்ளுங்களேன். தொற்கால் யாரு? பெரிய பணக்காரியா? பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய துணிகளை மிஷின்ல தைக்கிற ஒரு அம்மா. ஏதோ சில துணிகள் புதுசாக வந்தா தைப்பாங்க. சின்ன ஒரு டெய்லர் வேலை செய்தாங்க. பைபிளில் பிரகாசித்து காண்பித்தாரா இல்லையா? இப்போ நான் அப்படியே இந்த மனிதர்களை ஒரு அப்படியே ரெண்டு பேரை சொல்லிட்டு போறேன். ஸ்தேவான் யாரு? கரண்டி பிடிச்சி சாப்பாடு ஊத்துறாரு. சாம்பார் ஊற்றி எல்லாருக்கும் வரிசையாக சாப்பாடு கொடுக்குறாரு. அவளை விசாரிக்கிற ஒரு நபர்ல ஒரு ஆளா இருந்தாரு. நீ எல்லாம் கரண்டி பிடிச்சி சாப்பாடு போடுற வேலையை போய் பாரு, நீ என்ன பெரிய வந்துட்டு ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லல. அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும்படியா செய்தார் ஆண்டவர். தொற்கால் யாரு? ரொம்ப அறிவு புரிந்தவன். பெரிய திறமசாலி கிடையாது. வீட்டுல எல்லாம் பெரிய பின்னாடி பேக்ரவுண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. வளசாலை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் பெரிய தொழில் அதிபர் கிடையாது. லீதியால் யாரு? பெரிய பணக்காரி. லீதியால் யாரு? பெரிய பணக்காரி, அத்தாம்பர வியாபாரி. அவன் அந்த தேசத்துல மகிமையாக பேர் விளங்கினவன் லீதியால். ஆனா அந்த தொற்கால் யாரு? ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன். கம்பேர் பண்ணி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் நம்முடைய ஆண்டவர். அப்போ நீங்க வந்துட்டு நான் பிரகாசிக்கல, என்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியல, என் வாழ்க்கை பிரகாசமா இல்லை, என் வாழ்க்கை மேன்மை அடையல, எனக்கு ஜெபங்கள் கேட்கப்படல, என் குடும்பம் நன்றா இல்லை, என் பிள்ளைகள் நல்லா வளரல, எனக்கு ஞானம் வரல, என் வீட்டை ஆசீர்வதிக்கல, எனக்கு நல்ல தொழில் கிடைக்கல, என்னை கர்த்தர் கைவிட்டுட்டாரு, என்னை சரியா கவனிக்கல, என் ஜெபத்துல கேட்கணும்னு சொல்லி அவரை பார்த்து ஒருவரும் குறை சொல்லவே முடியாது. சத்தமா சொல்லுங்க, ஒருத்தரும் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்கிற ஒளி, அவருடைய ஜீவன் நமக்கு போதுமானது. சரிங்களா? அப்ப அவருடைய பிள்ளைகள் இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொன்னா, பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அவர் தான் யாரு? மெய்யான ஒளி, பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்ப பிரகாசம் என்றால் என்ன? அவருடைய வெளிச்சத்தை அகத்திலும் முகத்திலும் வீச செய்வதுதான் பிரகாசிப்பித்தல். பிரகாசித்தல்னா என்னது? அவருடைய ஒளி, அவருடைய வெளிச்சம். இப்போ லைட்டு வச்சுங்க, லைட்டு கொண்டு என்ன வருது சொல்லுங்க? அவர்தான் லைட்டுன்னு வைத்துக்கல. லைட்டு கொண்டு என்ன வருது? வெளிச்சம். பிரகாசிப்பத்தில் என்னன்னா அதுக்குள்ளேருந்து வருகிற வெளிச்சம். லைட் இருக்குது வேற, லைட்டுக்குள்ளேருந்து வெளிச்சம் வருது. இயேசு இருக்கிறாரு, இயேசுக்குள்ள இருக்கிற ஒரு வல்லமை பிரகாசம் வெளிப்படுது. அந்த வல்லமை பிரகாசம் தான் மனிதனை வெளிச்சம் போட்டு அவங்க என்ன செய்கிறது? பிரகாசிப்பிக்கிற, முகத்திலும் அகத்திலும் வீசக்கூடிய வெளிச்சத்தை உடையவர்களாக அவர்களை மாற்றுகிறது. இதுக்கெல்லாம் பைபிள்ல உதாரணம் இருக்குதா? ஏதாவது பைபிள் சொல்ல முடியுமா? யாத்திராகம புஸ்தகம் 34:29 வாசிக்கும் போது ஒரு சில வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 34:29 ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவரிடத்துக்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவருடைய பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடு பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவளோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவளுடைய பேசும்படிக்கு உட்பிரவேசிக்கிறது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரனோடு சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தின் மேல் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ள பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேலே போட்டுக் கொண்டான். அல்லேலூயா. போனீங்க. இப்போ மோசேயை தேவன் அழைத்தார். இப்படி எப்படி பிரகாசித்து காண்பித்தாரு? வெளியரங்கமா முகத்தை பார்க்க முடியல. லிட்டரலா எழுத்தின்படியே ஏதோ ஆவிக்குரிய வல்லமை தங்களுக்குள்ள தனியா இருக்குதுன்னு காண்பிக்கல.
முகத்தை பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி, அதாவது 2 கற்பலை எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து இறங்குகிற போது அவனுடைய முகத்தை பார்க்கிற போது அவ்வளவு பயங்கரமான பிரகாசமா இருந்தது. வேத வசனத்தை கேட்டு 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 எழுதி 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 ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க அவருடைய முகமானது எப்படி இருந்தது? பயங்கரமான ஒரு பேர் ஒளி வீசக்கூடிய பிரகாசம் இருந்தது. இது ஒரு எழுத்தின்படி அல்ல. ஆண்டவர் அதாவது அவருடைய அகத்தில், இருதயத்திலும் சரி முகத்திலும் சரி பிரகாசித்திருப்பதை ஜனங்கள் கண்டார்கள். பிரகாசம் என்றால் என்ன? அவருடைய வெளிச்சத்தை நாம் அகத்திலும் முகத்திலும் அவர் நமக்கு வீச செய்து பிரகாசத்தை நம் மீது நாம ஒளிக்க பண்ணி தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளம் காட்டுகிறார். அவரோடு கூட இருக்கிறவர்களை, அவரோடு கூட உறவாடுகிறவர்களை, அவரிடத்தில் ஜெபிக்கிறவர்களை, அவரோடு கூட தங்கி இருக்கிறவர்களை, அவரை ஆராதிக்கிற ஜனத்தை பிரகாசம் விட்டு காட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பிரகாசம் என்றால் என்ன நாம் புரிந்து கொள்வது. நம்ம என்ன நினைக்கிறோம்? பிரபலப்படுத்துவது என்று நம்ம நினைக்கிறோம். பிரகாசம் என்றால் பிரபலப்படுத்துவது. ஒருவேளை நீங்க அப்படி கூட வைத்துக் கொள்ளலாம். மனிதன் எப்படி பிரகாசிக்க முடியும்? மனிதன் எப்படி பிரகாசிக்க முடியும்? பாருங்க, இந்த மத்திய சுவிசேஷம் 4:15 சொல்லப்படுது. 4:15 மத்திய சுவிசேஷம். ஒருவேளை என் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமே இல்லை, என் வாழ்க்கை இருண்டு போயிருக்குது, என்னை யாருக்கும் தெரியல, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், ஒரு சமாதானம் கிடையாது, எனக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி கிடையாது, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு நிம்மதியை இல்லாமல் இருக்கிறேன், என்னால் தேவனிடத்துல வந்து கூட ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ள முடியல, அப்படி சொல்லக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 15ஆம் வசனம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சம். என்ன பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க? இயேசு போன இடங்கள்லாம் அற்புதம் நடக்குது. அந்த பிரகாசம், அந்த மகிமை வெளிப்படுது. அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குது. வியாதிகள் குணமாகுது, பிசாசு ஓடுகிறது, அங்க சமாதானம் பெறுகிறார்கள், குஷ்ட நோய்கள் சுஸ்தமாகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, மரித்தோர் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிற போது அந்த பகுதியில் உள்ள எல்லா ஜனங்களும் இயேசுவிடத்தில் வந்தார்கள். அவங்க இருளில் இருக்கிறாங்க. என்ன இருளில் இருக்கிறாங்க? வாசிக்கும் போது தெளிவா இருக்கிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது மட்டும் இல்ல, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. எந்த இருளில் இருந்தார்கள்? பாவமாகி இருள், மரண இருள். அப்படி மரணம் அவர்களை கவி கொண்டிருந்தது. சாக போகிற மக்களா இருந்தாங்க, அழிவுக்கு நேராக போகிற மக்களா இருந்தாங்க. பாவத்தோடு பாவத்துல வாழ்ந்து அக்கிரமத்தோடு அக்கிரமத்துல சேர்ந்து அவங்க அழிவுக்கு நேராக போன போது அவங்க அழிவில் இருந்து விலக்கி மீட்டக்கூடிய வெளிச்சமா இயேசு வந்தார். ஆமென். அவர் வெளிச்சமானவர், அவர் மெய்யான ஒளியா இருக்கிறார். கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? நிறைய பேருடைய வேதாகத்தை கேட்கிறவங்க, கவனிங்க, நிறைய பேர் வேதத்தை கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு புரியல, பைபிள் ஸ்டடிக்கு போனா அது எனக்கு புரியுமா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா? எனக்கு பைபிள் வாசிக்க தெரியல, நான் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண எனக்கு தெரியல, இதெல்லாம் எனக்கு முடியல, என்னால புரியல, எனக்கு இது அன்னை காரியமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி அவங்க சொல்றாங்க? ஒன்று கொண்டு இல்லை. என்ன சொல்லப்படுதுன்னா, அவங்க முக்காடு எங்க போடப்பட்டிருக்குன்னா தலையின் மேல போடப்படல, இருதயத்தின் மேல போடப்பட்டிருக்கு. அவருடைய பாவ உணர்வுக்கு நேரம் அவங்க வந்து நான் பாவி என்று இன்னும் ஒத்துக்கொள்ளல. இருதயத்தின் மேல இருக்கிற முக்காடு எப்ப கர்த்தர் நீக்குவாருன்னா, இருதயத்தின் மேல முக்காடு இருந்தா உங்களுக்கு அவர் அந்நியரா இருக்கா, பிரகாசிக்க முடியாது. எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எனக்கு பைபிள் ஸ்டடி போனா புரிய மாட்டேங்குது அப்படின்னா பிரச்சனை அவரிடத்துல கிடையாது. அப்படின்னா நிறைய பேர் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படவே முடியாது. நல்லா கவனிங்க, எனக்கு புரியல ஒரு மனுஷன் சொல்றாங்கன்னா, சபைக்குள்ள வந்து என்னால இதை புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட மேதைகளுக்கு மட்டும் பேசப்படியாக ஆண்டவர் அறிவுபூர்வமான வார்த்தைகளை வைக்கல. ரொம்ப பேதையான படிப்பறிவு இல்லாம ஒன்றுமே முடியாத ஜனங்களுக்கு தான் வசனத்தை வச்சிருக்கிறார். அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருதயத்துல இருள் மூடி இருக்கிறது. என்ன இருள்னா முக்காடு போடப்பட்டிருக்குது. எனக்கு புரியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க மனம் திரும்பும் போது 1 Corinthians 2 Corinthians நீங்க வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்துல முக்காடு இருதயத்தை விட்டு எடுக்கப்படும் போது அவங்க தேவனிடத்துல எல்லாம் எனக்கு புரியுது ஏசப்பான்னு சொல்லுவாங்க. சோத்ரா, புரியுதுங்களா?
நிறைய பேர் இன்னைக்கு நிறைய மக்கள் சொல்றாங்க, வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு விசுவாசிங்க, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பத்துல எனக்கு தான் பைபிள் ஸ்டடி புரியாத, எனக்கு தான் வேதம் புரியவில்லையே, நான் ஆராதனை பண்ண பிரசங்கம் கேட்டா புரிய மாட்டேங்குது, நான் எப்படி ஆண்டவரை தேடி, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாத. இதெல்லாம் என்ன பிரச்சனைனா அடிப்படை இருதயத்தின் மேல இருக்கிற முக்காடு நீங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனிதன் எப்படி பிரகாசிக்கப்படுகிறான் என்றால், மரணங்களின் திசையில் இருக்கிறவர்களுக்கு இயேசு வந்தார், அவரே மெய்யான ஒளி. அவர் சொல்றாரு, உலகத்துல வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியா வந்தார். ஆமென். சரி, நீங்கள் பிரகாசமா இருக்கணுமா? கவனிங்க. நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா அது புரியாது, நான் சொல்றது புரியாது. பைபிள் படிக்காதீங்க, அதை கவனிங்க. நீங்க பிரகாசமா உங்க வாழ்க்கை மாறணுமா? நீ எல்லா ஜனங்கள் நடுவில் பிரசித்தமா பேசப்படணுமா? இந்த உலகத்துல உங்க நாமம், உங்களுடைய பேர் உயர்த்தப்படணுமா? ஆபிரகாம் சொன்னது போல உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி காட்டணுமா? அதுக்கு ஒரு காரியம், நீங்கள் பிரகாசம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு ஒரு லகுவான வசனம் இருக்குது, சின்ன லேசான வசனம். அது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. நீங்க பிரகாசிக்கணும்னா வேற ஒரு பெரிய காரியமே கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, எனக்கு பார்வை தெரியாது, நான் வாஞ்சியில படிச்சுட்டேன் நிறைய, ஆனா நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன், யாருக்குமே பயன்பட முடியல ஆண்டவரே, இவ்வளவு நான் வந்து பிரயாசப்பட்டு இவ்வளவு விஷயங்களை நான் கற்று வச்சிருக்கிறேன், யாருக்குமே நான் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு இருளுக்குள்ள இருக்கிறேன், நான் என்னை யாருக்கு நான் பயன்படுத்துறது, என்னை எங்க கொண்டு போவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு அவர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நிறைய நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பல ஆண்டுகள் ஏறக்குறைய சொன்னாரு, நான் வெளியில வருவதற்கு, என்னை கர்த்தர் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு பல வருஷங்கள், 6-7 ஆண்டு காலம் நான் படித்து முடித்த பிறகு உள்ளேயே கடந்த ஒரு அறைக்குள்ள, யாருமே உலகத்துல எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நான் உள்ளேயே கடந்தேன். ஒரு பிரகாசமே எனக்குள்ள இல்லை. இவ்வளவு கற்றிருக்கிறேன், இவ்வளவு விஷயம் தெரியுது, இவ்வளவு பிரயாசப்படுறேன், இவ்வளவு தியாகம் இருக்குது, இவ்வளவு அர்ப்பணிச்சிருக்கிறேன், என்னை நான் என்ன ஆண்டவரை யூஸ்ஃபுல்லா இருக்கிறேன் மற்றவங்களுக்கு, என்னை எப்படி நீ பயன்படுத்துகிறேன் கேள்வியோடு இருந்தாரா பாருங்க. அவர் வெளியே கொண்டு வர ஆண்டவர் ஆரம்பித்தார். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஒரு மெசேஜ் போட்டாருன்னா, ஒரு மெசேஜ் போட்டு முடிக்கிறது 1 மணி நேரத்துக்குள்ள பல லட்சம் ஜனங்கள் அந்த மெசேஜை பார்த்து ஆஸ்வதிக்கப்படுறாங்க. ஒரு கிராமத்துல, ஒரு சின்ன ஊழியத்துல, ஒரு சாதாரணமான ஒரு ஊழியக்காரனுடைய மகனா இருந்தாங்க. கவனிங்க, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா பிரகாசிக்கவே முடியல. என்ன பிரச்சனையை கண்டுபிடிங்க. என்ன பிரச்சனை நமக்கு இருக்குது அப்படின்னா, இருதயத்தின் மேல முக்காடு இருக்கிற வரைக்கும் பாவ உணர்வு வந்து முக்காட்டை ஆண்டவரே என்னை நீக்கிவிடும், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி தங்களை தாராளமாக ஒப்பு கொடுக்காத வரைக்கும் முக்காடு நீக்கப்படாது. முக்காடு நீக்கப்படாத வரைக்கும் இருள் நீங்காது. இருள் நீங்காத வரைக்கும் பிரகாசம் வெளியே வராது. நீங்கள் பிரகாசிக்கப்படுவதற்கு லேசான காரியம், ஆண்டவரே வந்திருக்கிறேன்னு சொல்லி தேவனுக்கு முன்னால தங்களை தாழ்த்துவதற்கு, மனமற்றவர்களாக இராதபடி தங்களை தாழ்த்துவதற்கு எப்போதுமே முன்னால பாவ அறிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த நீங்கள் பிரகாசமா இருப்பதற்கு மிக லேசான ஒரு காரியம், லகுவான ஒரு காரியம். நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம், நீங்க வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் நீங்க இருக்கலாம், நீங்க உங்க கிராமத்துல ஏதோ ஒரு 4 தெருவுக்குள்ள ஒரு தனிப்பட்ட மனிதரா நீங்க மட்டும் கிறிஸ்துவாய் வாழக்கூடியவர்களா இருக்கலாம். இல்ல நீங்க இருக்கிற பகுதி முழுவதும் இருளா இருக்குது, நீங்க மட்டும் தான் கிறிஸ்துவுக்குள்ள வரீங்க, சபைக்குள் வரீங்க, வந்துட்டு போறீங்க, அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த பகுதியில நீங்க ஒரே ஒரு நபரா இருந்தாலும், ஊர்ல 2500 வீட்டு மத்தியில நீங்க ஒரே வீடா இருந்தாலும் உங்க வீட்டை ஆண்டவர் ஹைலைட் பண்ணி காட்டுவார். அதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொல்லியிருக்கிறாரு, எந்த மனிதனையும் நான் பிரகாசிப்பேன், நீ என்னுடைய பிள்ளை. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, சங்கீதம் 118 வாசிக்கும் போது 27வது வசனம் சொல்லுகிறது, மனிதன் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு தேவ பிள்ளை பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அப்போ என்ன செய்யப்படணும் சொல்லுங்க, என்ன செய்யப்படணும் சொல்லுங்க. உங்க பகுதியில் வசனம் நீங்க தான் வாசித்தீங்க. தமிழ் இருக்குதா, ஆங்கிலத்துல படிச்சீங்களா? தமிழுக்கு படிச்சீங்க. சங்கீதம் 118 என்ன வாசிங்க? 27 வசனத்துல மறுபடியும் படிக்கிறீங்க. இப்பதான் படிச்சோம். சொல்லுங்க. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தில் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். பலியை கயிறுகளால் பலிபீடத்துல கொண்டு போய் கட்டும் போது பிரகாசம் அங்க உண்டாகியே தீரும். ஆமென்.
இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிட மிருகங்கள்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது என்ன செய்வாங்க? பலிபீடம் தான் முதல்ல இருக்கும். பலிபீடத்தில் கொண்டு வந்து என்ன செய்வாங்க? பலிபீடத்தில் கொம்பு இருக்கும். 4 கொம்பு இப்படி வச்சிருப்பாங்க உயரமா. அப்போ அந்த பலியிடுகிற அதாவது ஆட்டுக்குட்டியோ அல்லது மாட்டு கண்டுக்குட்டியோ கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா அந்த பலிபீடத்தை கொம்புலாம் கையில் போட்டு கட்டிக்கிட்டுருவாங்க. நீ இந்த பலிபீடத்துக்கு உரியது, நீ இந்த பலிபீடத்துக்கு சொந்தம், இந்த இடத்துல நீ பலியாக போகிற, இந்த பலி கேள்வி கர்த்தரை தெரிந்து கொண்டார், இதற்காக தான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன், இந்த நோக்கம் தான் உன்னை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அதை கட்டி விடுவாங்க. அப்போ பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டப்பட்ட எந்த மிருகமும் தேவனுக்குரியது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுக்கு உரியது கண்டிப்பா அது பலியாக்கப்பட்ட பிறகு அங்க ஒரு பிரகாசம் அக்கினி கொடுக்கப்படும், எரியப்படும், பிரகாசம் வெளியே வந்தே தீரும். பவுல் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? இதேதான், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், நான் அவரோடு கூட கட்டப்பட்டிருக்கிறேன். நான் சிலுவையில் அவரோடு கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப சிலுவையில் அறையப்பட்டவர் அவரோடு கூட பலியானேன் என்று சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் பலிபீடத்தில் கொம்புகளில் கயிறுகளால் கொண்டு வந்து பலி பொருட்களை கட்டுகள் சொல்றாரு. அதுபோல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. பவுலை பற்றி இந்த உலகம், இந்த அகில உலகமும் 187 நாடுகள் குட்டி கண்டிகள்லாம் சேர்ந்தா 225 நாடுகள் சொல்லப்படுது. அத்தனை நாட்டிலும் அப்போஸ்தலன் பவுலை பற்றி பேச முடியுது. காரணம் என்ன? இவ்வளவு பிரகாசமா அவர் இவ்வளவு பிரகாசமா அவர் வெளிவருவதற்கு காரணம் என்ன? அவர் சிலுவையில் கர்த்தரோடு கூட அறையப்பட்டிருக்க கட்டப்பட்டிருக்கன்னு சொல்றாரு. அப்போ தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் உள்ளவர்கள், தேவனோடு கூட பலியில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், தேவனுக்காக வாழ தீவிரம் காட்டுகிறவர்கள் நிச்சயம் பிரகாசிக்க தீர்வார்கள். ஆண்டவர் அவர் வெளியே கொண்டு வராமல் இருக்கவே மாட்டார். ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்காக வாழ்கிறவர்கள். கர்த்தருக்காக வாழ்கிறவர்களே காட்டலாம், வேற யாரும் அவரை காட்ட முடியும்? அவரை ஏற்றுக்கொண்ட அவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் அவரை பற்றி சொல்லப்படுது. ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கும் போது ஏசாயா 9:1-2 ஆகிலும் அவர் செபலோன் நாட்டையும் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. என்ன சொல்லப்படுது? மிக தெளிவாய் சொல்லப்படுது. செபலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் கலகப்படுத்தின, அதாவது இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருக்கிறது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புரஜாதியாருடைய கல்லேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிற குடியிருக்கிறவர்களுக்கு அவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அவருடைய மகிழ்ச்சியை பெருக பண்ணி அனுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்கிறது போலவும் கலி கொடுக்கிறது போலவும் அவர்களுக்கு முன்பதாக அவர்களை மகிழ பண்ணுவார். ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா சொன்னாராம். ஏசாயா சொன்னது எப்படி சொன்னாரு? 9ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை சொல்லுகிறார். செபுலோன் நாடு எத்தனை வருஷம்? இயேசு வந்து பூமியில் என்ன செய்ய போறாரோ அது வருவதற்கு முன்பு ஏறக்குறைய 720 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு பிறப்பதற்கு முன்பே தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இவர் வந்து என்ன ஊழியம் செய்ய போறார்? கவனிங்க, உங்களை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கும். நீங்க இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் கர்த்தர் உங்களை வைக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு அழைத்திருப்பார். உங்களை பற்றிய ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருப்பார். உங்களுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்த முடியாத கர்த்தர் வந்து உங்களை அழைத்திருப்பார். இந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் கூட மரண இருளின் திசையில் இருந்தோம். உங்களையும் என்னையும் கூட மரண இருளின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. என்ன இந்த வசனங்களை புரியுதுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க எத்தனை பேர் இந்த பிரகாசத்துக்கு வந்திருக்கிறீங்க? அந்த பிரகாசத்தை ஏற்றுக்கொண்டீங்க, பிரகாசத்தோடு கூட ஆமென் பிரகாசத்தை அடையும்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. கவனிங்க, அவரோடு கூட கட்டப்பட்ட, அவரோடு கூட இணைக்கப்பட்ட தேவ மனுஷன் நிச்சயமாய் பிரகாசிப்பான். ஆமென். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு
நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துறவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்க ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில பங்கடைவதற்கு நம்மை தேவன் அழைத்தார். என்ன சுதந்திரம் சொல்லுங்க? என்ன சுதந்திரம்? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட பங்கடைய, இருளிலே சாத்தானோடு கூட பங்கடைய காரணமாய் பாவத்தோடு பாவமாய் அக்கிரமத்தோடு அக்கிரமாய் வாழ்ந்த மனுக்குலத்தை மீட்டு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு சுதந்திரத்துல பங்கடைவதற்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ எப்படி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்த. ஆனா நீங்க என்ன தெரியுமா, மக்களுக்குள்ள நான் சொல்ற நல்ல கவனிங்க, இன்னைக்கு மக்களுக்குள்ள பரலோகத்தை குறித்து, தேவனை குறித்து, மறுமை குறித்ததான வாழ்க்கை ஒரு நல்ல விசுவாசிக்குள்ள எத்தனை சதவீதம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க, எத்தனை சதவீதம் அவன் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாங்க? அந்த வாஞ்சியோட அந்த விருப்பத்தோடு பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை பேர் அந்த விருப்பத்தை பெற்று நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஏன் தெரியுமா? சபை தூங்குறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சபையில பிரகாசம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? தூங்கி வழிந்து ஆவியில ஜீவன் அற்று போய் பலவீனம் அடைந்து தேவனுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்த முடியாமல் போராடி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உலகம் மனிதனுடைய இருதயத்தை ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்குது. அதை என்ன செய்கிறது? அந்த இருதயத்தை வஞ்சிக்க, உலகத்தினுடைய அதாவது கவர்ச்சியா இழுத்து கொள்ள ஆரம்பிக்கிறது. உலகத்தையே சார்ந்து இருக்குது இருதயம் முழுவதும். அப்ப பிரகாசத்துக்கும் தேவனுடைய மகிமைக்கும் எத்தனை சதவீதம் இடத்தை கொடுக்கணும் நம்ம இருதயத்துல? ஜெபத்துக்கு முந்தி கால பரிசுத்தவான்கள் எப்படி தெரியுமா? இப்படி பெரிய பிரசங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய பெரிய பிரசங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆவியில ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு வசனத்தை வாய்க்கு வரதை சொல்லுவாங்க, இப்படித்தான் வாழணும்னு சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான், இப்படித்தான் வாழணும். சங்கீதம் 1வது சங்கீதத்தை எடுத்தாலே தெரியும் நமக்கு. 1வது சங்கீதத்தை எடுத்தாலே நமக்கு என்ன தெரியும்? வெளிச்சம் வந்துடும். நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க? துன்மார்க்கனுக்கு நீதிமானுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதான் நீங்க நிறைய பேசுங்க. துன்மார்க்கனோடு கூட நீதிமான் போய் கலந்துட்டான், பிரகாசம் வெளிப்பட மாட்டேது. துன்மார்க்கனோடு கூட போய் இணைஞ்சிட்டாங்க. துன்மார்க்கனோடு கூட இணைஞ்சிருக்கிறதுனால தேவனுடைய மகிமை வெளிப்பட முடியுது. அப்போ உலகத்தோடு பாவத்தோடு துன்மார்க்கனோடு எங்களுக்கு உலகத்துல பங்கு இருக்கிறது போய் காண்பிக்கிறதுனால தேவனுடைய பிரகாசத்தை வெளியே அவராலே கொண்டு வர, அவர்களே உங்களை எடுப்பித்து வெளியே காட்ட முடியல அநேகர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது, நாம் இணைக்கப்பட வேண்டிய இடத்துல இணைக்கப்படணும், கட்டப்பட வேண்டிய இடத்துல கட்டப்படணும். நாம் எந்த இடத்துல இருந்தோம், எங்க வந்திருக்கிறோம் என்பது புரியணும். ஸ்தோத்திரம். சாது சொல்ல பார்த்தா சொன்னாரு, 7 பிள்ளைகள், ஒரு சின்ன வீடு, வீட்டுக்கு கதவே கிடையாது. மனிதர்கள் எப்படி பிரகாசிக்கிறார் என்பதுக்கு நல்ல ஒரு அடையாளம், ஒரு சாட்சி. சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது. பிள்ளைகள்லாம் வேலை இருந்தாலும் வேலைக்கு போனால் அவர் குடித்து தேவையற்ற வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை சீரழிந்து சாக போகிற அளவுக்கு வியாதி வந்துச்சு. சாகணும்னு சொல்லி தூரமாய் போகணும்னு சொல்லி போகும்போது ஒரு ட்ரெயினில் ஏறி போகும்போது தான் ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துடலாம். இது என்னது இப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொல்லி வரும்போது மறுபடியும் பலமாக இந்த வார்த்தை வந்துடும். அப்புறம் போயிட்டு அங்கே முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பின்னாடியே திரும்பி அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கிறாரோ கூட்டம் நடக்கிற இடத்துல. அப்போ ஆண்டவர் அவரை நோக்கி பேசுறாரு. பேசும்போது முன்னுக்கு வான்னு அழைக்கும் போது ஒரு முள்ளு மரத்தடியில் நின்று கொண்டு இருக்கிறவர் வேகமாக போகும்போது சட்டை பிடிச்சிக்கிது, கிழிச்சிச்சு. அப்போ போக முடியல. சட்டை கூட ஐயோ இந்த கிழிஞ்ச சட்டையோட எப்படி போகிறது? அப்படி வாழ்க்கையில சாவதற்கு போக கடைசி நொடியில போன மனிதனை எடுத்து லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு வெளிச்சமாக்கினார் ஆண்டவர். என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கிடையாது. அவர் சொல்ற சாட்சியெல்லாம் கேட்டால் நமக்கு கண்ணீராக வரும். அவரை தாங்கவே முடியாது. அவ்வளோ மோசமான இழிவான நிலை, ரொம்ப கடைசி நிலை. என் பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் என் விசுவாசிகள் செய்த அந்த யாராவது தெரிஞ்சவங்க பழைய துணி கொடுப்பாங்க, அங்கே போய் வாங்கிட்டு தான் என் பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளுக்கும் பழைய துணி போட்டு தான் வளர்த்துருக்கேன். சொன்னாரு, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் வீடு தூரம் போயிட்டு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ விசுவாசி அங்கெல்லாம் பழைய துணி வாங்கி கொண்டு வந்து தான் போட்டு என் பிள்ளைகளை வளர்த்துருக்கிறேன். ஆனால் அவர் சொன்னாரு, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை நான் படிக்க வச்சு மருத்துவராகி இருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு சபை கட்டி கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு நான் வீடு கட்டி இருக்கிறேன். ஆனால் எனக்கு வீடு கிடையாது. ஆனால்
இப்படி அநேகருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க ஒரு சாக போன ஒன்றுமில்லாத மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு பிரகாசிப்பிக்கிற தேவன் இவர்தான் என்று விளங்க பண்ணியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஒரு வேலை இருக்குது, நல்ல ஞானம் இருக்குது, தொழில் இருக்குது, பைபிள் இருக்கு கையில, படிக்க தெரியும், கர்த்தரை ஆராதிக்க தெரியும், எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்து கூட ஏன் பிரகாசிக்க முடியலன்னா உலகத்தோடு கூட நீங்க ஒன்றித்து வாழ விரும்புறீங்க. கண்டிப்பா உங்களை பிரகாசிப்பது என்பது கர்த்தரிடத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான். நீ வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, தேவனுடைய பிள்ளையா வாழ்கிற வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வுக்கு நீங்க உங்களை அர்ப்பணித்தா உங்க வாழ்க்கையை சிறந்திருக்கும்படியா காட்டுவார் ஆண்டவர். அப்படி இல்லாமல் இல்ல நான் ஏதோ ஒரு வகையில சும்மா போறேன், கோயிலுக்கு வரேன், ஞாயிற்றுக்கிழமை போறேன், பைபிள் எடுத்துட்டு போறேன், ஏதோ ஒரு கிறிஸ்தவ நான் வாழணும், அவ்வளவு அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க இருக்கிற நிலைமையில இருந்து கடைசி வரைக்கும் போக வேண்டியதுதான். நிறைய பேருடைய நிலைமை என்ன, ஒரு அம்மா இறந்து போனாங்கன்னா அந்த வீட்டுல அடுத்தவங்க யாரும் வரல, அவ்வளவுதான் சமையல் முடிஞ்சிது, அவங்க சமைச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜோசபையா அவங்க டீ கடைக்காரரு, அந்த அம்மா வந்துச்சு, அவங்க சமைச்சு வேலை முடிஞ்சது வந்ததான், அவ்வளவுதான். அந்த வயசானவங்க இறந்துட்டாங்கன்னா முடியுது அவங்க கதை. பிரகாசம் என்பது அப்படி இல்லை, தன் ஒளியை மற்றவர்கள் மேல வைத்து அவர்களையும் நடத்திடணும் சபைக்குள்ள. அதுதான் ஜீவனுள்ள சாட்சி. அல்லேலூயா. உங்ககிட்ட ஒளி இருந்தா ஒளி மற்றவங்களை தாக்காம இருக்காது. உங்ககிட்ட ஜீவன் இருந்தா மற்றவங்களுக்கு அந்த ஜீவன் வெளிப்படாம இருக்காது. அந்த வல்லமை உங்ககிட்ட இருந்தா அந்த வல்லமை இல்லாம இருக்காது. சொல்றா, என்னுடைய திறமையினால் அல்ல, என்னுடைய பெரிய பெருமையினால் அல்ல, என்னுடைய அறிவு பெருக்கத்தினால் அல்ல, நாங்கள் போகிற இடத்தெல்லாம் அவனுடைய மகாபெரிய கிருபையினால சிலரை கிறிஸ்துக்குள்ள நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். எங்கள் சொந்தக்காரரை நடத்ததான் செய்யறோம். நாங்கள் வெறும் வாயில பேசுறவங்களாக அல்ல, நல்லா கவனிங்க. வெறும் வாய் தப்பட்டா அடிக்கிற கூட்டத்தில் ஒரு ஆளா இல்லை, நல்லா கவனிங்க. நாங்கள் பெரிய ஏதோ திறமசாலிகள் சொல்லவும் இல்லை, ஆனால் சிலர் நடத்ததான் செய்யறோம். கர்த்தர் கிருபையா நடத்ததான் செய்யறாரு. உங்க வீட்டில் உள்ள ஒரு நபருக்கு, உங்க தெருவில் உள்ள ஒரு நபருக்கு நீங்க வெளிச்சம் காட்டி அடுத்தவர்களை அந்த ஜீவனங்களை நடத்தாவிட்டால் உங்களுக்குள்ள இருக்கிற ஒளிக்கு என்ன ஒளி நீங்க சொல்லுவீங்க? சொல்லுங்க, என்ன ஒளின்னு சொல்லுவீங்க? அப்போஸ்தலன் பவுல் பின்னாடி வரும்போது தான் முடிக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு பெறுவதற்கு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு இருப்பதற்கு நம்ம கொண்டு வந்து நிறுத்தினார். அதுக்குதான் சொல்றாரு, எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 5:15, லூக்கா சுவிசேஷம் 8:16. எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும் நீங்க? அப்படி சொல்றாரு. மத்தேயு 5:15, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தட்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி ஒரு மனிதனை பிரகாசிப்பித்து அந்த மனிதனை எங்க கொண்டு வைப்பாரு? ஒரு மூலையில வைத்து மரக்காலில் போட்டு மூடி வைக்க மாட்டார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க கொண்டு போய் வைப்பாரு? மூலையில கொண்டு போய் மூடி வைக்க மாட்டாரு. ரட்சிக்கப்பட்ட பிரகாசம் உள்ள ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு தேவ பிள்ளையை அவர் நடுவில் தான் வைப்பார். விளக்கை எங்க கொண்டு போய் வைப்பாங்க? வீட்டுக்கு மத்தியில வைப்பாங்க. எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல வைப்பாங்க, மேலான இடத்துல வைப்பாங்க. கீழே வச்சு மூலையில போய் ஒதுங்கி அப்படி கடை, இதெல்லாம் ஒரு விசுவாசி பேர் அப்படி கடை. ஒருவேளை உலகம் அப்படி சொல்லும், வீடு அப்படி சொல்லும், வேற யாரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா உங்களை கர்த்தர் அப்படி இருக்கிறதுக்கு விட மாட்டாரு. ஸ்தோத்திரம். அப்ப விளக்கை கொடுத்து எங்க வைப்பாங்க? வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவருக்கும், நாட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவங்க. யாருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள்? வீட்டில் உள்ள அனைவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். இயேசு சொன்னாரு, ஆண்டவர் இயேசு சொல்லும்போது என்ன சொன்னாரு? 9ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொன்னாரு? 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9:5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். அவர் என்ன சொல்றாரு? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கே ஒளியா இருக்கிறேன். அவர் உலகம் முழுவதும் ஒளி இருந்தாரா? சொல்லுங்க. அவர் எங்க இருந்தாரு? எருசலேம்ல இருந்தார். அவர் என்ன சொன்னாரு? நான் உலகத்தில் இருக்கிறேன், உலகத்துக்கு ஒளியா இருந்தேன். நீங்களும் வீட்டில் இருக்கிறதா வீட்டாருக்கும் ஒளியா இருக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருளா இருக்க கூடாது. லூக்கா சுவிசேஷம் 8:16 வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 8:16,
ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். கட்டிலின் கீழே வைக்கவும் அதை மாட்டான். கட்டிலின் கீழே கொண்டு போய் வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். பரலோகத்துல போவர்களுக்கு பிரகாசமா ஒளி காட்டுறது நீங்க தான். என்ன வைப்பாங்க? பிரகாசமா உங்களை விளக்கத்தண்டின் மேல வைத்து பரலோகத்துக்கு போகிற வழிகாட்டியாக தான் நம்ம கத்தர் வைப்பார். அப்போ விளக்கத்தண்டின் மேல வைக்கக்கூடியவங்க ஒளிந்து வீட்டுக்குள்ள மூலையில அங்க எங்களுக்கு நாளைக்கு இருட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்ல முடியல, இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. எப்படி வெளிச்சம் கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வெளிச்சத்துக்காகவே உங்களை நான் கொடுக்கிறேன். நாம் வீட்டுக்கு ஒளி. நாம் யாரா இருக்கிறோம்? இயேசு யாரு? நாட்டுக்கு ஒளி, உலகத்துக்கு ஒளி. அவர் உலகத்துக்கு வெளிச்சம். நாம் ஊருக்கும் இருக்கிற இடங்களுக்கும் நாம் வெளிச்சம். அப்ப வெளிச்சம் எபேசியர் 5:8 வாசிக்கிறோம். எபேசியர் 5:8 சபையில கொண்டு எப்படி முடிக்கிறாரு? எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம நடக்கை இருளின் பிள்ளைகளுடைய நடக்கை போல இருக்கக்கூடாது. நம்ம எப்படி நடக்க வேண்டும்? நம்மளாம் யாரா இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். எப்படி வெளிச்சத்தை பெற்றோம்? இயேசு கிறிஸ்துவுடைய பிரகாசமாகிய மகிமையின் ஒளி நம்முடைய முகத்துல பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை பெற்ற நாம் இந்த ஒளிக்கு உரியவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும். உடைய நடக்க எப்படி காணப்பட வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இருளா இருந்தீர்கள், முதல்ல அந்தகாரமா இருந்தீர்கள், பிசாசுகளுக்கு அடிமையா இருந்தீர்கள், சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள் இருந்தீர்கள். இப்பொழுது இயேசு உங்களை அந்த ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது நிருத்தோம ஜோதிர்கமய அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கு, பாட்டுல கூட வரும். நிருத்தோம ஜோதிர்கமய அப்படின்னா அழிவின் பாதையில, மரணத்துக்கு ஏதுவான பாதையில இருளுக்குள்ள இருந்தோம். ஆனா ஜோதிர்கமயன்னு சொன்னா ஒளியின் பிள்ளைகளாய் வாழ்வதற்கு வெளிச்சமாய் உலகத்துல நம்மை பிரகாசிக்கும்படியாக அவரே இந்த உலகத்துல சிலுவையில நமக்காக மரித்தார். அல்லேலூயா. அப்ப இத்தனை தெளிவாய் நம்ம அறிந்து கொண்டு இந்த பிரகாசத்தை உலகத்துல நம்ம காண்பிக்க முடியாதபடி, ஜோதியாகி இயேசுடைய மகிமை உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாதபடி இருளின் ஜனங்களாகவே நம்ம இருக்கும்படியாக இருப்போம் என்றால் கர்த்தர் துக்கப்படுவார். ஆமென். மங்கி எரிகிற ஒரு விளக்காய் அல்ல, அணைந்து போகிற ஒரு விளக்காய் அல்ல. யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், எப்படி நாம் ஒளி கொடுக்க முடியும்? 3 காரியத்தை. ஒன்று, அவரோடு கூட கட்டப்படணும். இரண்டாவது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துவிட்டோம், அவருடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களா இருந்து நம்ம ஜனங்களுக்கு விளக்கா இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சம் கொடுக்கணும். இரண்டாவது, அவரோடு கட்டப்பட்டிருக்கிற பணியில ஒருவராக இருக்கணும். அவர் கொடுத்திருக்கிற விளக்காக நம்ம வெளிச்சமாக வீட்டுக்குள்ள இருக்கணும். மூன்றாவதாக பார்க்கும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்வதற்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அடுத்து பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 5:35 வாசிக்கும் போது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் அவன் வெளிச்சத்துல சில காலம் என்ன செய்தீர்கள்? களிகூற மனதாய் இருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசித்தான். கவனிங்க, எரியாமல் ஒரு விளக்கம் பிரகாசிக்காது. எரிந்துன்னு சொன்னா என்ன? தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாதகம் வராமல் நீ பிரகாசத்தை காண்பிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க இருக்கிற வண்ணமாகவே கவனிங்க. நீங்க பைபிள் சொல்லி வரும்போது சொன்னேன், ஒருவேளை நீங்க கேட்கிற பிரசங்கம் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக என்னால சொல்ல முடியாது. நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு பிரியமா இருக்கணும்னு நீங்க நினைக்க முடியாது. நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கு நீங்க எதிர்பார்க்கவும் முடியாது. ஒருவேளை துக்கப்படுத்தக்கூடியதாக கூட இருக்கலாம், ஒருவேளை உங்க மனதை நோகடிக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். ஏன்னா வேத வசனம் இல்லை, நான் பேசுறது என்னுடைய காரியம் கிடையாது. கர்த்தருக்கு நேராக நீங்க நடக்கிற போது, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க அவரிடத்துல இழுத்து கொள்கிற போது, உங்களுடைய விருப்பத்தினடி போகும்போது நீங்க இழுக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு வழி இருக்கதான் செய்யும். ஸ்தோத்திரம். அதனால உங்க விருப்பப்படி நீங்கள் போகிறதுனால நீங்கள் பிரகாசம் அடைய முடியாது. அல்லது உங்களுக்கு எந்த விதமான பாதமும் இல்லாமல், ஒரு எந்த வழியும் இல்லாமல் உங்களுக்கு பிரகாசிக்கிறதுக்கு கர்த்தர் கொண்டு போக முடியாது. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, அவன் எரிந்தான். யோவான் என்ன செய்தான்?
எரிந்தான். அவன் பேசுற பேச்செல்லாம் பிரசங்கத்துல நீங்க கேட்டுருக்கீங்க, நான் பார்த்துருக்கோம். அவன் என்ன பிரசங்கம் பண்றாரு? விரியம்பாம்பு குட்டிகளே, உங்க பிதாக்களுக்கு இருந்து விரியம்பாம்புன்னு சொன்னாரு தாவீது. ஆண்டவர் எழுந்து சொன்னாரு விரியம்பாம்பா இருக்கிறாங்கன்னு சொல்லு. ஆனா உங்களை பார்த்து நான் என்ன சொன்னாலும் நீ விரியம்பாம்பு குட்டிகளா இருக்கிறீங்க அப்படிதான் சொன்னாரு. விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அல்லேலூயா. எப்படி விரியம்பாம்பு குட்டின்னு நான் சொல்லட்டுமா? ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? காலையில் உபவாச ஜெபத்துக்கு வந்தாங்க. காலையில தியாகத்தை பற்றி 1/2 மணி நேரம் போதனை பண்ண. காலையில உபவாச ஜெபத்துக்கு வந்தாங்க. காலையில தியாகத்தை பற்றி 1/2 மணி நேரம் உபதேசம் பண்ண. உங்க தியாகத்தை நீங்க பார்க்க போகணும்னு சொல்லி நைட்டு அந்த தியாகத்தை பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் வந்தீங்க அந்த நைட்டு இரவு ஜெபத்துக்கு? எத்தனை பேர் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு செய்திகள் அனுப்புனேன்? எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க. நாங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சரி உங்களுக்கு எனக்கு வந்துச்சுன்னு சொன்னவங்க கையை எடுத்துக்காங்க. வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தேன். 1 2 பார்த்துருக்காங்க, 2 3 அப்புறம் அவ்வளோதான். 3 பேர் தான் பார்த்தீங்களா? வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து டிக்கு இருக்குது நிறைய பேர். இந்த பக்கத்தில் யாரும் கை தூக்கலையே. அப்போ உங்களுக்கு என்னடா எதுவுமே வலிக்கவே கூடாது. இப்போ வலிக்காமல் பிள்ளை பிறகு சொல்லித்தராங்கல்ல, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடணும், வலிக்காமே பிள்ளை பிறகு. இப்போ வந்து என்னென்னா நான் போகணும், எங்களுக்கு எந்த வழியும் இருக்கக்கூடாது, அப்படியே உட்காரணும். ஆராதிக்கும் போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஆராதிக்க முடியாது, வேறவே வந்துடக்கூடாது, உலகால வலிச்சிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் இடுப்பு வலிக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் பிரசங்கம் பண்ணி எங்களை அனுப்பிடணும். அவர் தொட்டு தடவி அந்த யாரும் கேட்டானே அவன் கேட்டான். ஒரு ஆள் எலிசார் இடத்துல வந்து ஒருத்தர் என்னை அப்படியே தழுவி கொண்டு நீ சுகமாக்கி அனுப்பிவிட்டீர் என்று சொல்லி நான் வந்தேன். பர்பாவிலும் தார்போரிலும் இல்லாமல் தனியாக யோர்தானில் தண்ணி கிடைச்சிது. நான் அப்படி நினைச்சிட்டு வரல, என்னை தொண்டு தளவு வேண்டும் என்று தான் நான் வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, நிறைய பேருக்கு தியாகம் தான் ஒன்று எடுத்துட்டாரு கிறிஸ்துக்குள்ள. சபை பிரகாசிக்க முடியாதுங்க, ஆண்டவர் பிரகாசிக்கிற தேவனா இருக்கிறார். நல்லா கவனிங்க, உங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் ஊழியம் நடக்காது, எந்த விதமான வழியும் இல்லாத உங்க வாழ்க்கை பிரகாசிக்காது. பரிசுத்தவான்களுக்கு இயேசு முதல்ல சொல்லும் போதே அழைக்கும் போதே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டு அழைத்தாரு? சிலுவை பின்பற்றி வர விரும்பினா வாங்க. சிலுவைனா கொஞ்சம் கஷ்டம் இருக்குதான் செய்யும், பாடு இருக்குதான் செய்யும், உபத்திரம் இருக்குதான் செய்யும், வழிகள் இல்லாமல் போகாது. அவன் எதிர்த்து தான் பிரகாசித்தான். இவன் பார்த்தா இவங்கெல்லாம் இதை எதிர்ப்பாங்க, இவங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நான் இப்படி பண்ண மாட்டேன், இதெல்லாம் எதிர்ப்பு உண்டாகிற பிரசங்கமா இருக்கு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா பிரசங்கம் பண்ணிருக்க முடியுமா? என்ன கேட்டாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து விரியம்பாம்பு குட்டிகளே, அப்பா அம்மாலாம் காதடிச்சாலும் நீங்களும் அடைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சோத்ராம் எல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப எரிந்தார். எப்படி இருந்தாரு? தேவனுக்காக எரிந்தார், எரிந்து பிரகாசிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. அவன் மெழுகு தன்னையே எரித்து 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 தான் பிரகாசத்தை வெளிப்படுத்தி. மெழுகு வர்த்தி தன்னையே எரித்து 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 தான் பிரகாசத்தை மேலாக செய்து. எனக்கு எந்த விதமான வழியும் இருக்கக்கூடாது, எனக்கு எந்த நஷ்டமும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. தொடிச்சேன், வந்தேன், பார்த்தேன், கேட்டேன், கேட்கல, அப்படியே போயிடணும், அப்படியே நான் இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள நான் பிரகாசிக்கணும்னு சொல்லி ஒரு மனிதன் நினைப்பான்னா ரொம்ப கத்தருக்கு முன்பதாக அவர் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இருளின் பிள்ளைகளாக இருந்தீர்கள். சபை பார்த்து எபேசு சபை பார்த்து சொல்றாரு, இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்கள்? நடவுங்கள். 1 யோவான் 2:6 வாசிக்கும்போது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் என்ன சொன்னார்? 17:17 யோவான் சுவிசேஷம் 17:17 என்ன சொன்னாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தால் அல்ல. உலகத்தால் என்ன சொல்லுங்க? முதல்லாம் உலகத்தாருக்கு நிறைய விலகி சொல்லுவாங்க, இப்பெல்லாம் நிறைய சபையில் சொல்றதில்லை. முதல்லாம் உலகத்தாருக்கு சபையாருக்கு நிறைய வித்தியாசம் சொல்லி கொடுப்பாங்க சபையில. இப்பெல்லாம் ஊழியக்காரெல்லாம் ஒன்றும் கிடையாது, தாராள மனப்பான்மை பிரசங்கையார் எழுப்பிட்டாங்க. அதனால சபைகளில் நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்படியே பிரசங்கம் உங்களுக்கு கிடைக்கும். தோன்றாங்க உங்களுக்கு எந்த வழியுமே இருக்காது, மனதை டச் பண்ணவே மாட்டாங்க, காது கூட டச் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆராதனை செய்ய கிடவும் ஒரு கம்போர்ட்டான 4 வார்த்தை வைத்துக் கொண்டு அப்படியே பிரசனம் இருக்கதான் செய்து ஆறுதல் பண்ணதான் செய்யுது. இப்படி கிடையாது. நல்லா கவனிங்க, புண்ணு இருந்தா உப்பு போட்டா என்ன செய்யும்? எரியத்தான் செய்யும். புண்ணு இருந்தா உப்பு போட்டா என்ன செய்யும்?
புண்ணுல உப்பு போட்டு காய்த்து ஆற்றாம எரிச்சல் வராம புண்ணு ஆறாது. சோத்ராம். சீல் பிதுக்கப்படாமல் மேல் பூச்சியால் பூசி கட்டினால் புண்ணு ரணம் ஆறாது. மக்கள் நரகத்துக்கு தான் இன்னும் போகணும். குடும்பம் ரட்சிக்கப்படாது, விடுதலை பெறாது, நம் வாழ்க்கை பிரகாசமா இருக்காது, யாருக்கும் பிரயோஜனம் மட்டும் போய்விடும். அப்போ எரிந்து தான் பிரகாசிக்க வேண்டி இருக்கிறது. அவன் நடந்தேன், ஒருவன் அவருக்குள்ள நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவன் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நீங்க மங்கி மங்கி எரிந்து மறைந்து போகிற தெரியுங்களா? இல்ல எரிந்து எரிந்து பிரகாசித்து வெளிச்சம் கொடுக்கிற தெரியுங்களா? உங்களை நீங்களே திருமணம் பண்ணிக்க. இயேசுவிடத்துல வந்திருக்கிறீங்க. பலிபீடத்துல கட்டப்படுவதும் ஒப்பு கொடுப்பதும் நீங்க தான். நான் சொல்லலாம் வார்த்தைய, கர்த்தருடைய வார்த்தை. பிரகாசிப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொல்றாரு. உங்களை வழிகட்டாயமா இழுத்து நான் கொண்டு போய் கட்ட முடியாது. தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற போது நீங்கள் பிரகாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. ஆமா. வசனம் வாசிக்கிறோம். ஏசாயா புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 3 முதல் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது 3, 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது 60ஆம் அதிகாரம் இல்ல, ஏசாயா 60, 1, 2, 3 வசனங்கள். ஏசாயா 60. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்ன செய்தது? உதித்தது. இதோ இருள் பூமியையும் காலையில் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சம், உன் வெளிச்சத்திலிருந்து ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, உங்களிடத்துல இருக்கிற ஒளி வந்து சாதாரணமான வெளிச்சம் கிடையாது. அது சொல்றாரு, எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. எழும்பி என்ன செய்? பிரகாசி. ஒளி வந்தது. எதற்கு ஒளி வந்தது? ராஜா, நீ பிரகாசிப்பதற்காக. நீ பிரகாசிக்கின்ற போது ராஜாக்கள் உன்னிடத்துல வருவார்கள். அல்லேலூயா. ஆமா, பெரிய பெரிய நபர்களை உண்மையாக தேவராஜ்யத்துக்கு கொண்டு வருவார். உன்னிடத்துல உலகத்துல பயங்கரமான இருள் வந்து மூடும், ஆனால் தேவன் மேல் உதிப்பார். நீ அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பாய். அல்லேலூயா. அதுதான் பாடல் இல்லையா? உலகத்தில் வந்து உதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனை வந்தவரும் நீரே. உலகத்தில் வந்து உதித்த மெய்யான ஒளியே, நீதியின் சூரியனை வந்தவரும் நீரே. பாவையுரை விட்டியவர் இவரே, பரிசுத்த வாழ்வை தந்தவரும் இவரே. பாவையுரை விட்டியவர் இவரே, பரிசுத்த வாழ்வை தந்தவரும் இவரே. இதயம் நடக்கும் மனித சனத்தை பாடிக்கொண்டாரே, இதயம் நடக்கும் மனித சனத்தை பாடிக்கொண்டாரே. ஒருவோடி சொந்தீர்கள் தேடி போனார், பரிசுத்தரின் பாதத்தில் அர்ப்பணி போவார். பாதத்திலே அர்ப்பணி போவார். மனதார பாதத்தை பாடினரை தேவர்கள் பரலோகம் சென்றிடுவார். பரலோக ராஜர்கள் மனதார பாதத்தை பாடினரை தேவர்கள் சென்றிடுவார். பரலோக தேவர்கள் புதியம் கணமோ மனித சனத்தை பாடிக்கொண்டாரே, புதியம் கணமோ மனித சனத்தை பாடிக்கொண்டாரே. உலகத்தில் வந்துதித்த மெய்யான ஒளி, நீதியின் சூரியனாய் வந்தவர் அவர். அல்லேலூயா. பாவ இருளை நீக்கியவர் அவர். மரணத்தில் இருந்த அகோரமான வழியில போய் கொண்டு நம்மை தூக்கி எடுத்தவர் அவர். உலகத்துல வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளி. அல்லேலூயா. அப்போ எப்படி பிரகாசிக்கிறாராம்? எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறுகிறதாம்? வசனம் சொல்லுகிறது. அது கீழே 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம். யோவான் சுவிசேஷம் வாசிக்கிற 9 கீழே 10, 11, 12 வாசிக்கும் போது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமது சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், ஆமென், தேவனாலே பிறந்தவர்கள் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. என்னதான் என்னை போட்டு மூட நினைத்தாலும், என்னதான் பெட்ஷீட்டை போட்டு மூடி கயிறு கட்ட நினைத்தாலும், கர்த்தர் என்ன செய்வார்னா பிரகாசிப்பதற்கு கயிறு நடத்து விட்டு என்னை மேலே போட்டுக்கிற போர்வையை நீக்கி என்னை பிரகாசத்துக்கு நேரம் தான் கர்த்தர் நடத்துவார். அப்படிங்கிற ஒரு விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற போது அவங்க தேவ முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகங்கள் வெட்கப்படுவதில்லை, பிரகாசம் தான் அடையும். ஆமென். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், சத்துருவால எத்தனை வாய தந்திரங்கள் அவன் கொண்டு வந்தாலும் ஒருபோதும் உங்களை ஆண்டவர் தோற்று போகவோ முகம் வெட்கப்பட்டு போகவோ அவர் விட மாட்டார். ஆமென். ஏனென்றால் பிரகாசிப்பதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம பிரகாசித்து காண்பிப்பதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க. ஒரு மரண வீடு, அந்த மரண வீட்டுல நம்ம பிரசங்கம் பண்றதுக்கு பாஸ்டர் சொன்னாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எதிர்ப்பா பயங்கரமா எழுப்பினவங்க தான் அவங்க 2 பிரசங்கத்தை கேட்டிருக்கிறாங்க. ஒரு 500 பேருக்கு மேல பெரிய கூட்டம் இருக்குது. மரணத்துல அவங்க பிரசங்கம் பண்ணுங்கயா, ரொம்ப இல்லாம அழுது கூச்சலா போடுறாங்க, சத்தமா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க பெரிய கூட்டமா இருக்கிறாங்க. நைட்டு 7 மணி 8 மணி இருக்கும். பிரசங்கம் பண்ணுறதுக்கு விட்டு நான் மைக்கு வேற இல்லை, ரொம்ப சத்தம் கத்தி தான் பேச வேண்டியது. நம்ம கவனிங்க, நம்ம தள்ளி விடலாம், எதையாவது போட்டு மூடி விடலாம், இவங்களை அழித்து விடலாம், நம்ம விட்டுட்டா பிரகாசமே போயிடும். நம்ம எல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நம்ம தள்ளிட்டு அவங்க சூனியம் 0 ஆயிடுவாங்க. அவங்க அவ்வளவுதான் கதையே முடிஞ்சிடணும் உலகம் நினைக்கலாம். உங்களை குறித்து என்னை குறித்து, உங்களையும் என்னை குறித்து உலகமும் நம்ம வீடு கூட நினைக்கலாம், நம்ம வீட்டார் கூட நினைக்கலாம். தாவீது அப்படித்தான் நினைச்சாங்க. பரிசுத்தவான்கள் கவனிங்க, நம்ம வீட்டில் உள்ள நபர்களே நம்ம நினைக்கலாம், நீ எல்லாம் பெரிய ஆளாயிட்ட, பெருசா வந்துட்டேன், பெரிய யுத்தம் பண்ண போறேன். நாங்களே 3 பேர் இருக்கிறோம், 3 பேர் 40 நாள் இருந்துட்டோம், சாப்பிட்டோம், ட்ரைனிங் எடுத்தோம், ஒன்றும் நடக்கல. 3 பேர் இருக்கிறாங்க. தாவீது கூட பிறந்தவங்க எத்தனை பேர் யுத்தத்துக்கு போயிருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் சொல்றாங்க, ஆட்டை போய் மேப்பியா வேலையை பார்ப்பியா வந்துட்டான், கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு வந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனா தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம், தாவீது மேல தேவன் வைத்த அபிஷேகம் அவனை பிரகாசிக்க தடை ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பட்சமா இருந்தா, கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல இருந்தா, கர்த்தர் உங்கள் பட்சத்துல கண்ணோக்கமா இருந்தா நீங்க ஜெயிக்கத்தான் செய்வீங்க. உங்க பிரகாசம் வெளியே வரத்தான் செய்யும். உங்களை யாரும் மூடிவிட முடியாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆண்டவரே, ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது என் நீதிமொழியில, உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உன் சத்துருக்களை கூட உன்னிடத்துல சமாதானம் வாங்கும்படி செய்வேன்னு சொல்லிருக்கிறீங்க. அப்படி என் சத்துருக்களா இருக்கிறவங்கள சமாதானம் வாங்கும்படி நீ எவ்வளவு செய்ததாக தெரியல. என் வழி உங்களுக்கு பிரியமா இல்லையான்னு நான் நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன். என் வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லையோ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரத்துல கேட்கும்போது ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படி என்னை எதிர்த்தவர்கள், என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினவர்கள், எனக்கு விரோதமாக எழுதினவர்கள் என் பட்சமாய் நீங்க தான் என்னை முதல்ல ஜெபம் பண்ணி என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவங்க என் காதில் சொல்ல வைத்து, என் முகத்தில் நேராக பேச வைத்து, நீங்க தான் முதல்ல ஜெபம் பண்ணணும்னு சொல்ல வைக்க இந்த ஊருக்குள்ள இந்த இடத்துல எனக்கு அதை சொல்ல வச்சிருக்கிறேன். ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், நான் கேட்டிருக்கிறேன், என் வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லையோ, என் சத்துருக்கள் இடத்துல சமாதானம் ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அவங்க என்கிட்ட பேசுவாங்க. பைபிள்ல வசனம் சொல்லுது, இந்த வசனம் பொய்யாகும், இந்த வசனம் பொய்யா அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன். அவன் என் வழியை நான் ஆராய்ந்து பார்த்தா உங்க பிரகாசமானது, உங்க வழியை நீங்க ஆராய்ந்து பார்த்தா ஒருபோதும் உங்க வழி இல்லாததாக இருக்காது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஒரு காரியத்துல கூட அவர் ஒரு வார்த்தையை கூட கீழே விடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம அவருடைய வார்த்தையில் அவர் ரொம்ப உண்மை உள்ளவர். பிரகாசிக்கத்தான் செய்வார். சபையை பிரகாசம் அடைய செய்வார், உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்வார். உங்களை நிராகரித்தவர்களுக்கு முன்னால் உங்கள் தலையை உயர்த்தி அவர்களே உங்கள் இடத்துல கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் நைட் 12 மணிக்கு, ஆசிரியர் உங்களை நான் ரொம்ப துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னிப்பீங்களான்னு கேட்டார். ஏன் மன்னிக்கிறதுக்கெல்லாம் என்னையா இருக்குது? இல்லை, நான் உங்களை எப்படியெல்லாம் பேசுனேன், எப்படியெல்லாம் உங்களை நான் நிராகரித்தேன், எப்படி நீங்கள் என்னை மன்னிப்பீங்களா, மன்னிச்சிட்டீங்களா? ஏன் உங்களெல்லாம் எப்பவுமே மன்னிச்சிட்டியா, விடுங்க. அதெல்லாம் பையன் ஓடிட்டு வந்துட்டான், அவருக்கு ரொம்ப சுமயம் ஆயிடுச்சு. அவர் ஆவிக்குரிய சபைக்கு போறாரு, அவருக்கு உள்ள குத்தப்படுது. கேட்கிறாரு, உங்களை எவ்வளவா நான் பேசுவேன், எப்படின்னா நான் கத்தி எடுத்து குத்தி இதே இடத்துல கொண்டுருவேன், பயங்கரமா பேசுறவர்.
கேட்டார், என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா என் சத்துருக்கள் என்னோட கூட சமாதானமாவார்கள். அல்லேலூயா. என்னன்னா நம்ம பிரகாசிக்கிற தேவன் சும்மா ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் போகல. உங்களிடத்துல அனுபவம் இருக்கும். உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, நீங்கள் ஆராதிக்கிற சபையை அவர் பிரகாசித்து காட்ட உன் ஒளி வந்தது. நீ எழும்பு, பிரகாசத்தை பெற்றுக் கொள்வாய். இந்த ஒளிக்காக தான், இந்த பிரகாசத்துக்காக தான், உங்களை மகிழ்விப்பதற்காக தான், உங்களை உயர்த்தி காட்டுவதற்காக தான் கல்வாரி சிலுவை வரைக்கும் இயேசு போனார். அல்லேலூயா. அவர் சிலுவையில போய் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தினால நம்முடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருப்பதனால வெறும் பாவத்தை மன்னிக்கப்பட்டு அதே ஒரு இடத்துல போடல, பாவம் மன்னிக்கப்பட்டவனே தூக்கி எடுத்து ஒளியில நம்ம உட்கார வைத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம தூக்கி அங்கேயே கழுவி அங்கேயே போடல. நம்ம எங்க பாவத்தில் இருக்கோமோ அங்க எடுத்து கழுவி அங்கேயே பாவத்தை பகுதியிலே போடல. தூக்கி எடுத்து கழுவி பரிசுத்தவான்கள் ஒளியில் உள்ள சுதந்திரத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் வேதம் சொல்லுங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை போல இருப்பீர்கள். எப்படி இருப்பீர்கள்? 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ராஜாவே நான் ஒரு ஒளியை கண்டேன். அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி தெரியுமா? நீங்களும் நானும் நம்ம செஞ்சுக்கிற சூரியனை போல கிடையாது. மத்தியான வேளையில் நான் கண்டேன். மதியம் 12 மணி நல்ல பிரகாசிக்கிற சூரியன் இருந்தது. அந்த சூரியன் பிரகாசிக்கிற வேளையில நான் போய்கொண்டிருந்தது அந்த சூரிய ஒளியை விட பயங்கரமான ஒரு ஒளி என்னை சந்தித்தது. ஆமென். அப்போ சொல்றார் 26:13 அப்படித்தான் சொல்றாரு. அந்த ஒளி என்னை சந்தித்தது. பாருங்க, அந்த ஒளி வந்த உடனே இவர் எந்த இடத்துல யாருமே அடக்கி வைக்கவே முடியல. போற இடமெல்லாம் பிரகாசமாய் மாறினார். ஆமென். அப்படித்தான் இருக்குது, அப்படித்தான் இருக்குது. வாசித்திருப்பீங்கல்ல, மத்தியான வேளையில் அவர் சொன்னார். அந்த வார்த்தை ஆச்சரியப்படுத்துகிற வார்த்தையை சொன்னாரு. மத்தியான வேளையிலே, ஆமா, நான் சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்துல இயேசு பிரகாசமா இருக்காருன்னு சொல்லல. மத்தியான வேளையில சூரியனை நம்ம கண்ணு பார்க்க முடியாதுல்ல, அந்த பிரகாசமான நேரத்துல இன்னொரு ஒளியை அவர் சொல்றாரு. என்ன ஒளி? மத்தியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்துல அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளியா இருந்திருக்கும்? நீ வெளியில போய் நில்லுங்க, மணி ஆயிடுச்சா, இப்ப வெளியே போய் நில்லுங்க, ஒரு ஒளி இருக்குது ஒளி சுற்றி. ஆனா அந்த பிரகாசத்தை விட மேல ஒரு பிரகாசம் உங்களுக்கு தெரியும்னா அது எப்படிப்பட்ட ஒளியா இருக்கணும்? மத்தியான வேளைன்னு சொல்றாரு. நல்ல மத்தியான வேளை. அப்ப ஆண்டவருடைய ஒளி எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்து பேசினார். அப்ப கேட்டேன், நீ யார் என்று கேட்டபோது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே சொன்னாரு. இயேசுன்றவர் ஏதோ பரிதாபத்துக்காக வந்தவர் அல்ல. அவர் எந்த இருளையும் நீக்கி எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் உள்ள எல்லா ஒளிகளை விட எல்லாவற்றுக்கும் மேலாக, எவ்வளவு படித்திருக்கலாம் அவங்க கூட இருக்கிறவங்க, எவ்வளவு பணக்காரா இருக்கலாம் அவங்க கூட இருக்கிறவங்க, எவ்வளவு திறமை பெற்றுக்கலாம் அவங்க கூட இருக்கிறவங்க, உங்களை விட என்னது என்ன சொல்லுவாங்களா, இந்த நர்சிங் கோர்ஸ்ல படிக்கும் போது என்ன எடுத்தாங்களோ இல்ல அந்த சென்டர் வடிவத்துக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, டெஸ்டன்ஸ். உங்க கூட இருக்கிறவங்களா டெஸ்டன்ஸ் எடுக்கிறவங்களா இருக்கலாம், அவர்களை விட மேலாக தான் கத்தர் வைப்பாங்க உங்களை. அல்லேலூயா. டெஸ்டன்ஸ்னா என்ன? உங்க வகுப்புல 40 பேர் இருக்காங்க, 40 பேருக்கு மேல நீங்க தான். அப்போ 40 பேரும் திறமைசாலியா இருக்கலாம், நீங்க கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் திறமை, ஆனா உங்களை தான் அந்த இடத்துல மேன்மையை வைப்பார். காரணம் என்னன்னா, அது அவருடைய நீதி, அது அவருடைய வல்லமை, அது இயேசுடைய பிரகாசம். இயேசு அப்படித்தான் செய்வார், அவர் அப்படித்தான் செய்யக்கூடிய தேவன். அல்லேலூயா. மங்கி மறைந்து போகிறதுக்கும் அப்படி புலம்பி கொண்டே வாழ்க்கை முடிக்கிறதுக்கும் அல்ல, கம்பீரமாய் சாட்சி சொல்லும்படி, மகிமையான வாழ்வு வாழும்படி உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஒளி. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, அபிஷேகம் பண்றீங்களா, வேறுபடுத்தப்பட்டிருக்கீங்களா, கத்தர்காக வாழ்றீங்களா, உங்களை தான் ஒளியை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஒளி எந்த மனிதனையும் பிரகாசிக்கும் அப்படின்னா நீங்க கேட்கணும், ஆண்டவரே எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற ஒளியா இருந்தா என்ன ஏன் இன்னும் பிரகாசிக்காம இருக்கிறேன், நான் ஏன் பிரகாசிக்கப்படாமல் இருக்கிறேன்னு சொல்லி கேட்டு ஆண்டுக்கு தன்னை தரும்போது கத்தர்களை மென்மையாக வைப்பார். ஜெபிப்போம். கத்தருடைய கிருபை இந்த நாளில் ஒரு பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள ஒரு அழைப்பு நமக்கு உண்டு. பிரகாசம் மங்கி போகிற ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் கத்தர் அதை பற்றி பேசுவார். அல்லேலூயா. மங்கவன மறையாத பிரகாசமாக இருக்க கத்தர் அழைத்திருக்கிறார்.